நீங்க லவ் பண்ற பொண்ணு உங்களை திரும்பி லவ் பண்றாங்களான்னு பாக்கறக்கா இந்த ஒரு ஆப் இருந்தாலே போதும், நீங்க பாத்துக்கலாம். இந்த ஆப் உங்க போன்ல நீங்க ஆன் பண்ணி வச்சா மட்டும் போதும், 30 மீட்டர் ரேடியஸ்ல எத்தனை பேர் உங்களை லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். அந்த ஒரு பொண்ணுமே இந்த ஒரு ஆப்பை ஏத்திட்டு இந்த ஸ்கூல்லயே அழகான ஒரு பையனை பார்த்து என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஒரு பையன் அந்த ஒரு சர்க்கிள்குள்ள வந்து அதுமே அவ போன்ல நோட்டிபிகேஷன் காட்டுது. இதை பார்த்து அவளுக்கு வெக்கம் தாங்கவே முடியல. ஆனா அந்த ஒரு பையன் தாண்டி போனதுக்கு அப்புறமே அந்த ஒரு நோட்டிபிகேஷன் காட்டிட்டே இருக்கு. என்னடான்னு பார்க்கும்போது தான் தெரியுது, கிராஸ் பண்ணி போன பையனுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, அவனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த இன்னொரு பையனுக்கு தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பையன் மேல இவளுக்கு எந்த விதமான ஃபீலிங்ஸுமே இல்ல. இந்த பையன் கொஞ்சம் இன்னசென்ட்டா இருக்கிறதுனால மத்தவங்க எல்லாருமே இவளை போட்டு கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த பையன் அந்த ஒரு பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசலாம்னு சொல்லிட்டு டெய்லி கிளாஸ் முடிச்சுட்டு மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு இவங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கா. ஒரு ஆப் அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுது, கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் டவுன்லோட தாண்டி அது போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸ் பொண்ணுங்களே அந்த ஆப்பை பார்த்துட்டு இந்த ஆப்பை கிரியேட் பண்ண எவ்வளவு ரொமான்டிக்கா இருந்தா அந்த மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா அந்த ஆப்பை வேற யாரும் கிரியேட் பண்ணல, இந்த ஒரு இன்னசென்ட் பையன் தான் கிரியேட் பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஆப் இந்தியாவில் வந்தா நீங்க டவுன்லோட் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.